ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே சமையல். இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஜே சமையல்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, தேவையான அளவு பட்டர், 10-15 முந்திரி பருப்பு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 கப்பு பன்னீர். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் வைக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க பட்டர் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரம் வணங்கணும்னா அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி அந்த வெங்காயம் ஒரு ப்ரௌனிஸாக வரணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வர தேவையில்ல, லைட்டாக கண்ணாடி பதத்தில் வந்தாவே போதும். வெங்காயம் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரம் வணங்கி கொடுக்கும் உங்களுக்கு. உப்பு ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. ஓரளவு வெங்காயம் வணங்கிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ அதில் ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய தக்காளியை ஆட் பண்ணுறேன். எப்போயுமே வெங்காயம் 1 மடங்கு எடுக்கணும், தக்காளி 2 மடங்கு எடுக்கணும். அப்போ தான் இந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வணங்குறதுக்கு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் வணங்கி கொடுக்கும் நம்மளுக்கு. அடுப்பை எப்போவுமே மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் தட்டு போட்டு மூடி வச்சு வேக விட்டு தக்காளி நல்லா ஓரளவு மேசாகி வந்துருச்சு. அப்படியே நல்லா வணங்கி கொடுங்க. நல்லா வணங்கிருச்சு. இதை அப்படியே ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்ச கிரேவியை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் நல்லா ஹீட் ஆகி உருகி வரப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெய் ஓரளவு ஹீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணுறேன். போட்டு ஒரு செகண்டுக்கு அது பொரியட்டும். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க அதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணுறோம். மசாலா ஆட் பண்ணி தண்ணியை நிறையா ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும். அந்த மிக்ஸி கழுவி ஊற்றுற தண்ணி ஊற்றுனாவே போதும். தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழம்பு மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. இது கெட்டியாக இருந்தால் தான் இந்த மசாலா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இப்போ ஆட் பண்ண வேண்டாம்.
கரம் மசாலா வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா அதோட காரல் வந்து அதிகமாகிரும், டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால கரம் மசாலா வந்து பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்க மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் பச்சை வாசனை போகிற வரையும் வேக விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே வந்து வீடு பூரா அப்படியே மணமாக இருக்குது. அந்த வெண்ணெய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா மணமாக வருது. இப்போ இதில் வந்து நான் உப்பு பத்தலைன்னு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை. பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து இதோட சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ அந்த பன்னீரோட அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் வந்து அதோட வந்து பன்னீரோடு நல்லா திரண்டு ஒன்றா வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து பன்னீருக்குள்ளே இறங்கும். இப்போ ஓரளவு வந்து மசாலா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காண்டி 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். அப்புறம் கஸ்தூரி மேத்தி வச்சுருந்தீங்கனாலும் கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்திங்கிறது வந்து காய்ந்த வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தி. இப்போ இறக்க போகிறப்ப அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணெயை போட்டுட்டு திரும்ப கொதிக்க விட வேண்டாம், அது அந்த ஹீட்டிலே வந்து உருகிரும். இப்போ நம்மளுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்லாம். பரோட்டாவுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜேஜே சமையலுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.